அன்று இரவு படுக்கையறையில் பிரபாகர் மல்லாக்க படுத்துக்கொண்டு கூரையை பார்த்தபடி ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். வைதேகி மெல்ல அவர் அருகில் வந்து அவரது அகன்ற மார்பில் தன் தலையைச் சாய்த்து படுத்துக்கொண்டாள். அந்த அறையில் நிலவிய அமைதி அவர்களின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை இன்னும் அதிகமாக்கியது. பிரபாகர் மெல்ல பேச்சை தொடங்கினார். வைதேகி, அவங்க வந்த அந்த கருப்பு நிற காரை பார்த்தியா? அது 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 தலைமுறை சொத்தைச் சேர்த்தாலும் அந்த ஒரு கார் அளவுக்கு வருமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய கோடீஸ்வர குடும்பம், ஆனா நம்மகிட்ட எவ்வளவு இயல்பா பழகிட்டாங்க என்று வியப்புடன் சொன்னார். அவரது குரலில் அந்த பிரம்மாண்டமான வசதியைக் கண்ட பிரமிப்பு இன்னும் குறையவில்லை. வைதேகி அவர் மார்பில் தன் கை விரல்களை கோதிக்கொண்டே, எனக்கும் அதே ஆச்சரியம்தான்ங்க. அவங்க போட்டிருந்த டிரஸ், அந்த நகை, அந்த கார் எல்லாமே ஆடம்பரத்தின் உச்சமா இருந்தாலும் அவங்க மனசு அப்படியே நம்மள மாதிரி இருக்கு. ஏதோ பல வருஷமா நம்ம கூட்ட பழகுன சொந்தக்காரங்க மாதிரி இல்லை, வந்து ஒட்டிக்கிட்டாங்க என்று தன் பங்குக்கு வியப்பை வெளிப்படுத்தினாள். ரேகாவின் குடும்பம் காட்டிய அந்த துணிச்சலான நெருக்கம் அவளுக்குள் ஒரு புதுவிதமான உற்சாகத்தை தந்திருந்தது. பிரபாகர் மெல்லத் தன் கையை வைதேகியின் தோளில் போட்டு அணைத்து கொண்டார். குறிப்பா அந்த ஜெகதீஷ் ஆளு பார்க்கத்தான் பிசினஸ் மேன் மாதிரி கம்பீரமா இருக்காரு, ஆனா பழகும்போது அப்படியே நம்ம வீட்டு பையன் மாதிரி மாறிடுறாரு. உன்னை அவரு தங்கச்சிம்மான்னு கூப்பிடும்போது எனக்கே ஒரு நிமிடம் புல்லரிச்சு போச்சு என்று அவர் சொல்ல, வைதேகியின் முகம் அந்த இருட்டிலும் லேசாகச் சிவந்தது. அடுத்த நொடி பிரபாகர் ஒரு குறும்பு சிரிப்புடன் அவள் பக்கம் திரும்பினார். ஆனாலும் வைதேகி, நம்ம சம்பந்தி ஜெகதீஷ் உன்னையே தான் ரசிச்சுட்டு இருந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பாவாடையை கட்டிக்கிட்டு அந்த ஹால்ல ஓடுனப்போ அவர் கண்ணு ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலகலை. நீயும் பாவாடையோடு பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு லட்சணமா இருந்தே என்று அவர் கிண்டலாகச் சொல்ல, வைதேகி வெட்கத்தில் அவர் நெஞ்சில் செல்லமாக ஒரு தட்டு தட்டினாள். ஐயோ சி, சும்மா இருங்க. அவரை ஏதோ விளையாட்டா பண்ணாருன்னா நீங்களும் அதை இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்களா என்று அவள் சினுங்கினாலும் அவள் முகத்தில் தெரிந்த அந்த புன்னகை அந்த புகழ்ச்சியை அவள் ரசிப்பதை காட்டியது. பெத்த பையன் முன்னாடியே இப்படி பாவாடையோட ஓட வச்சிட்டீங்களேன்னு எனக்கு எவ்வளவு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா என்று அவள் பொய்யாக கோபித்து கொண்டாள். பிரபாகர் அவளது கன்னத்தை மென்மையாக கிள்ளி, இதுல என்னடி சங்கடம்? நாமதான் இனிமே ஒரே குடும்பம் ஆயிட்டோமே. அவரு உன்னை துரத்துனப்போ உன்கிட்ட இருந்த அந்த பயமும் வெட்கமும் பார்க்கவே அழகா இருந்துச்சு. அதை ரசிக்காத ஆண் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். அதான் சம்பந்தியும் விடாம உன்னை பிடிச்சு இழுத்தாரு என்று அவர் இன்னும் கொஞ்சம் வர்ணிக்க, வைதேகிக்கு உடம்பெல்லாம் ஒரு சிலிர்ப்பு பரவியது. வைதேகி மெல்ல நிமிர்ந்து அவர் கண்களை பார்த்தாள். அது என்னமோ நிஜம்தான்ங்க. அவங்க பேசின பேச்சு, அந்த பழக்கம் எல்லாமே ஒரு நிமிஷம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி போக வைக்குது. அந்த சகுந்தலா அம்மாவும் அப்படித்தான். உங்களை அவங்க உரிமையா தொட்டு பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுல இருந்த ஒரு நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது என்று அவள் சொல்ல, பிரபாகர் அந்த பாயாச காட்சியை நினைத்து பார்த்து தன் எச்சிலை விழுங்கினார். ஆமா வைதேகி, அந்த சகுந்தலா கிட்ட ஒரு அலாதியான வசீகரம் இருக்கு. அவங்க மேல பாயாசம் கொட்டுனப்போ நான் துடைச்சு விட்டேன் பாரு. அப்போ என் விரல்கள் பட்ட இடமெல்லாம் அவங்க அப்படியே உருகி போயிட்டாங்க. எனக்கும் அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே புரியல, ஏதோ ஒரு போதை ஏறுன மாதிரி இருந்துச்சு என்று பிரபாகர் உண்மையை மறைக்காமல் சொன்னார். வைதேகி அதை கேட்டு ஆத்திரப்படாமல், மாறாக அவர் மார்பில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள். இரவு நேரத்தின் குளிர் மெல்ல அதிகரிக்க இருவரும் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டனர். வர்றா வாரம் அவங்க ஊருக்கு போக போறோம். அங்க 1 மாசம் தங்குறதுன்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. அங்க இன்னும் என்னென்ன விளையாட்டெல்லாம் நடக்கப் போகுதோ என்று வைதேகி ரகசியமாக காதோரம் கிசுகிசுத்தாள். பிரபாகர் அவளை இன்னும் பலமாக அணைத்து கொண்டார். எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்குதான்னு நினைச்சுப்போம் வைதேகி. 5 கோடி ரூபாய் சொத்து, அதுக்கும் மேல இவ்வளவு ஜாலியான ஒரு சம்பந்தி குடும்பம். விவேக் கொடுத்து வச்சவன்தான். நாமளும் அந்த 1 மாசத்தை வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காலமா மாத்திருவோம்.
என்று அவர் சொல்ல, வைதேகி ஆமோதிக்கும் விதமாக தன் இதழ்களால் அவர் மார்பில் ஒரு அழுத்தமான முத்தம் பதித்தாள். இருவரும் அந்த புதிய உலகத்தின் கனவுகளில் மெல்ல ஆழ்ந்தனர். இருவருமே அந்த பரவசத்தில் தங்களை மறந்திருந்தனர். ஆனால் அவர்கள் மனதிற்குள் ஓடிய எண்ணங்கள் வேறாக இருந்தன. முத்தத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க பிரபாகரின் நினைவுகள் மெல்லச் சறுக்கின. கண்கள் மூடியிருந்த அந்த இருளில் அவர் நினைப்பது வைதேகி அல்ல, அது சகுந்தலா என்பது போன்ற ஒரு மாயை அவருக்குள் உருவானது. சகுந்தலாவின் அந்த வசீகரமான முகமும் அன்று அவர் தொட்டுத் துடைத்த அந்த மென்மையான நினைவும் வர அவரின் முகம் அழகாக மாறியது. அதே சமயம் வைதேகிக்கும் அதே போன்ற ஒரு உணர்வுதான் ஏற்பட்டது. பிரபாகரின் அணைப்பில் இருந்தவளுக்கு திடீரென ஜெகதீஷின் அந்த தடித்த உருவமும் அவர் தன்னை துரத்தி பிடித்த அந்த வேகமும் நினைவுக்கு வந்தது. தன் எச்சில் பட்ட கோழித் துண்டை அவர் சாப்பிட்ட அந்த வக்கிரம் அவளுக்குள் ஒரு கிளர்ச்சியை வெளிப்படுத்தினாள். இருவரும் அந்த விசித்திரமான கற்பனை உலகில் மிதந்து கொண்டிருந்தபோது திடீரென பட் என்ற சத்தத்துடன் கதவு திறக்கப்பட்டது.